Hello guys. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா போடா டேய் வீட்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. She's a 10 but என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. புரியுற மாதிரி சொல்லணும்னா 10 பேருக்கும் பக்காவா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி she's a 10 பட் இந்த பொண்ணுக்கு எல்லா குவாலிட்டிஸ் இருக்கு, ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தோம்னா ரேட்டிங் பண்ணணும். இல்லை எக்ஸாம்பிள் சொன்னோம்னா she's a 10 பட் she eats a lot, அதாவது she's a 10 பட் அந்த பொண்ணு நிறைய சாப்பிடுவா. ஸோ அதை கேட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய பாயிண்ட் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த 10 படி 1 to 10 அந்த பொண்ணுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க வந்து கொடுத்துக்கலாம். So this is the context of this video. Let's start. She is a 10 but she says I'm fine when she is sad. இதுக்கு வந்து எவ்வளவு கொடுக்கலாம்? இதுக்கு ரெண்டு விதமான ஆன்சர்ஸ் இருக்கு. ஐ எம் ஃபைன்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். எப்படின்னா இப்போ வந்து சேடாவே ஒரு நாள் ஃபுல்லா இருப்பாங்க, பட் வந்து பார்த்தோம்னா கேட்டோம்னா ஐ எம் ஃபைன் அதெல்லாம் ஒண்ணுமில்ல அப்படியே சொல்லிட்டு ஸோ கூட இருக்கிறவங்களுக்கும் கடுப்பாயிரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா 3. பட் என்னதான் சேடா இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம, அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க அதால எஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியில காட்டிக்காம, ஸோ வந்து அந்த வகையில பார்க்கும்பொழுது 8. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கொடுக்குற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ நான் 9 கொடுக்குறேன் சொல்லிட்டு பார்த்தோம்னா அது வந்து பார்த்தோம்னா 10க்கு ஈக்குவலான ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 9 அப்படின்னா ஓகே அது 10 அந்த ஒரு ரேஞ்ச், ஸோ அதை மீன் பண்ணி தான் கொடுப்பேன்னு அர்த்தம். அதையும் தாண்டி 10 யாருக்காவது போகுதுன்னா அது வந்து பார்த்தோம்னா It was perfect. Perfect. Everything down to the last minute. She's a 10 but she talks to a lot of guys. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஸோ பேசிக்கலி இதுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஐயோ சாமி, அந்த அந்த பொண்ணா இருக்கட்டும் அந்த பையனா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பொண்ணுனா பொண்ணுங்க கிட்ட மட்டும்தான் பேசணும், பையனா பசங்க கிட்ட மட்டும் தான் பேசணும்னு சொல்லிட்டு எந்த ரூலும் கிடையாது. அதே மாதிரி பேசுறது முக்கியம் கிடையாது, எப்படி பேசணுன்றதான் முக்கியம். இப்போ ஒரு பொண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இது பொண்ணு தானே சொல்லியிருக்காங்க, ஒரு பொண்ணு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அந்த பொண்ணு நிறைய காய்ஸ்ட பேசுறாங்கன்றது அங்கே மேட்ரு கிடையாது, அந்த நிறைய காய்ஸ்டையும் எப்படி பேசுறாங்கன்றதான் மேட்ரு. ஸோ நமக்கு வந்து அவங்க அட்டென்ஷன் கொடுக்கணுன்ற மாதிரி சில பேர் பேசலாம். ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா 0. ஒரு பவுண்டரிஸ் வச்சோ இல்லை எப்படிலாம் யார்கிட்ட பேசணுன்றது தெரிஞ்சு ஒரு லிமிட்டோட இருந்தாங்க. ஸோ இதே எப்படி பேசணுன்றத புரிஞ்சு அண்ட் எப்படி அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கணும் பேசணுன்றத வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு பவுண்டரி மாதிரி செட் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது பண்ணி பேசுறாங்க அப்படின்ற பொழுது ஆப்வியஸ்லி 9 கொடுக்கலாம். அண்ட் இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கறத வச்சு ஜட்ஜ் பண்றோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. ஸோ வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி சொல்றது, யாரும் இந்த தப்பா எடுத்துக்காதீங்க, சமாதானமா போயிடலாம். இது பொண்ணுங்களுக்கும் கிடையாது. ஸோ ஒரு பையனும்னா she is a 10 but she is confusing. இது என்ன கொஸ்டினே எனக்கு புரியல. கன்ஃபியூஸா இருக்கிறதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? ஸோ 8. She is a 10 but she is extremely possessive and will go crazy if you look at someone else. ஸோ வந்து இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா 10 கொடுக்கலாம். பட் வந்து பார்த்தோம்னா ஓவர் பொசசிவ்னஸ்னால வந்து பார்த்தோம்னா சண்டையெல்லாம் வந்து பிரிஞ்சு போன கதைலாம் நிறையாவே இருக்கு. ஸோ வந்து 9 கொடுக்கலாம். இது உங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன். ஸோ இப்போ உங்க கையில இப்போ உங்க முன்னாடி வேற ஒரு பொண்ணு எஸ்பியனா இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் கேட்பாங்களே, வேற ஒரு பையனை பாக்குறாங்க அப்படின்ற போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? She is a 10 but she is obsessed with astrology. ராசி பலன்களா? ராசி பலன் எவ்வளோ கொடுக்கலாம்?
6. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா ஆஸ்ட்ராலஜி படி பண்ண முடியாதுல்ல. She is a 10, but she loves being alone, takes too long to open up, has daddy issues, and uses music as therapy. I will give 8. So daddy issues இருந்துச்சுன்னா I will become her daddy. இங்க மேட்டர் என்னன்னா she loves being alone. ஸோ அங்கதான் அவங்க லைட் அடிக்குது. ஸோ தனிமையாவே இருந்துடணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. She's a 10 but cries at every father and daughter scenes in movies, shows because she had daddy issues. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தோம்னா 8 கொடுக்கலாம். She's a 10 but she disappears when she is not okay. இது வந்து பார்த்தோம்னா தவறு. 6 கொடுக்கலாம். ஏன்னா நாட் ஓகேன்ற பொழுது இருந்தோம்னா நம்ம பேசி ஏதாவது சால்வ் பண்ணிக்கலாம், இல்லை சரி பண்ணிக்கலாம். ஸோ ஆளே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. She is a 10 but she can't decide on a book to read even though she has 100+ books. இது என்னடா கேள்வி? ஏன் மேபி கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். ஸோ எந்த புக் ரீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதுக்கு என்னடா சொல்லுவேன், புக் ரீட் பண்ணுற கேட்டால் தெரியும். ஸோ ஓகே 7 கொடுக்கலாம். ஸோ கன்ஃபியூசிங். 8 கொடுக்கலாம். 8. She's a 10 but needs a nap every day. 9. இல்லை நீங்க என்ன நினச்சி கேட்குறாங்க எனக்கு புரியல. She's a 10 but she asks you if you had still love her if she was a worm. 9. நீ புழுவாயிரு பூச்சியாரு, ஆனா என் கூடவே இரு. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? She's a 10 but has deep voice. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏய் எச்சேஸ்வரே, எவ்வளவு பெரிய ரவுடி, என்னையே இந்த அடி அடிக்கிற? 8. She's a 10 but her parents are very strict. I can't understand this question. Parents ஸ்ட்ரிக்டான இந்த பொண்ணு என்னடா பண்ணும்? 9. இதோட கொஸ்டின்ஸ் எல்லாம் முடியுது. ஸோ இதே போல இன்னொரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் இந்த ஏஜே பைரோ பல இடங்கள் அடி வாங்குறாரோ